எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் Gleba 24 அஃபிஷியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நானும் என்னோடய அக்கா பையனை தான் குக் பண்ணுறோம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம அக்கறையாக சமையல் பொறுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்து வளர்ப்போம். பட் என்னைக்கா இருந்தாலும் பசங்களுக்கும் சின்ன வயசுலேயே இருந்து சமையல் கொஞ்சமாவது கற்றுக் கொடுத்து வளங்க. ஏதாவது எமர்ஜென்சி டயத்துலேயும் சரி, இல்லை நமக்கு அம்மாவுக்கு முடியலப்பா இன்றைக்கி நீ தான்ப்பா சமைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, பசங்க அப்போ தான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைக்க கற்றுக்குருவாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் ஆரம்பித்தது. பட் இன்றைக்கி அதுவே ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பட்டாணிகளுக்கும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா எப்போவுமே பேரண்ட்ஸ் கூடவே இருக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நம்ம பசங்க பசியோடு இருக்கிறாம வெளியில் கடைகள்லையும் போய் வாங்கி சாப்பிடவும் தோணாது. நம்ம சமைக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்களே இப்போ இதெல்லாம் சப்பாத்தி போட கற்றுக்கிட்டான், தோசை சுடுவான், பால் காய்ச்சுவான், டீ போடுவான், எல்லாமே பண்ணுவான். அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே அவனே பார்த்துப்பான். அவன் தம்பி ஸ்கூல் விட்டு வந்தாலும் என்னைக்கோ சப்போஸ் நாங்கள் வீட்டில் எல்லா டைம் அவனே எல்லாத்தையும் பண்ணிப்பான். ஸோ சமையலை கற்றுக் கொடுத்தனா ஒரு பொறுப்பு வரும், அவசரம் இருக்காது. எதாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குட்டி பட்டாணிகளுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. என்னைக்கா இருந்தாலும் எது கற்றுக்கிட்டாலும் என்னைக்கா இருந்தாலும் அது யூஸ் தான். அதனால் வீண் போகவே போகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி லைக், ஷேர், கமெண்ட் பண்ண சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.